வெல்கம் டு என்டேவர்ஸ் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, அப்புறம் ஏஎல்பி, டெக்னீஷியன் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ரீசனிங் வந்து காமன் தான். ஸோ ரீசனிங் டோஸ் 3ல் கோடிங் அண்ட் டிகோடிங் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதனால ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம். கோடிங் அண்ட் டிகோடிங்கில் இப்போது ஒரு 30 எக்ஸாம்பிள்ஸ் கான்செப்டோட பார்க்க போகிறோம். கோடிங் அண்ட் டிகோடிங் அனலாகி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். எப்படி அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லாஜிக் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுற சேம் லாஜிக்கை நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேர்டோ இல்லைனா ஆல்ஃபபெட் மிக்ஸ்டு சீரிஸோ இல்லை நம்பர்ஸோ கொடுத்து ஈஸ் கோடஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஸ் ஈஸ் கோடஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்கோ அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் வந்து, இன் கோட் லாங்குவேஜ் மார்க்ஸ் இஸ் ரிட்டன் அஸ் QEVOW. ஸோ க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து GPSWI. இப்போ டிரைவ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கோட் லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனலாகி மாதிரியே இந்த மார்க்ஸுக்கும் QEVOWக்கும் என்ன லாஜிக் ஃபாலோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிரைவுக்கும் ஆன்சர் எது இருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மார்க்ஸுக்கும் இதுக்கும் ஃபாலோ ஆகிற சேம் பேட்டர்ன், க்ளோஸுக்கும் இதுக்கும் ஃபாலோ ஆகும். ஸோ அதே மாதிரி டிரைவுக்கும் சேம் பேட்டர்ன் வரும். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆல்ஃபபெட் பொசிஷன் வேல்யூ எழுதும்போது எம்முக்கு 13, ஏக்கு 1, ஆருக்கு 18, கேக்கு 11, எஸ்ஸுக்கு 19. அடுத்தது கியூக்கு வந்து 17, ஈக்கு 5, விக்கு 22, ஓக்கு 15, டபிள்யூக்கு 23. ஆக்சுவலாக நம்ம எழுதும்போதே இதை கண்டுபிடிச்சாலும் +4 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 13 + 4, 1 + 4, 18 + 4ன்னு எழுதும்போதே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டிரைவ். ஸோ இதே பேட்டர்ன் அடுத்ததுலேயும் ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்க்கணும். சி வந்து 3 + 4னா 7. ஸோ ஃபாலோ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் E5 + 4னா 9. ஸோ ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ லீனியராக +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ Dனா 4 + 4 போட்டால் 8. 8னா இது 3 தான் ஆன்சராக வரும். இது 3 பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர் வேறு வேறையாக இருக்குது. ஸோ டேரெக்டாக கடைசி லெட்டர் செக் பண்ணலாம். ஈனா 5 + 4னா 9. 9னா ஐனா இதான் ஆன்சர். மீதி 2 வராது. இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது ஒவ்வொரு ரீசனிங் கொஸ்டினையுமே நம்மளால் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே போட முடியும். அதை விட ஷார்ட்டாக கூட நம்ம போட முடியும். எப்படி அப்படின்னா எப்போ போல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வேர்டோட மேட்ச் பண்ணி பாருங்கள். எம்லேருந்து கியூனா +4. ஸோ அதே மாதிரி சிலேருந்து இதுக்கும் அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். சினா 3 + 4னா 7. ஸோ 7னா G கரெக்டாக வருது. ஸோ அதே மாதிரி Dலேருந்து +4னா 8 H. அதே மாதிரி அடுத்தடுத்த வேர்ட்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் எலாபரேட்டிவாக அப்படி எழுதி தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கொஸ்டின்ஸ்லேயே சால்வ் பண்ணலாம் வித் பென் அண்ட் பேப்பர். கோடிங் அண்ட் டிகோடிங்கில் இது ஒரு முக்கியமான டைப். ஏன் அப்படின்னா இப்போ கேபிள் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணிக்கலாம்னா 6587 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த மாதிரி ஆல்ஃபபெட் பொசிஷனிங்கும் இன்க்ரீஸ் பண்ணல டிக்ரீஸ் பண்ணல அந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. இதில் டேரெக்டாகவே சி அப்படின்னா 6, அது மாதிரி ஏ அப்படின்னா 5, பி அப்படின்னா ரைட்டு, எல் அப்படின்னா 7, இ அப்படின்னா ஸ்லாஷு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதில் பார்க்லெட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ ELRAP அப்படிங்கிறது வந்து என்ன கோடு வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 ரிலேஷனை மேட்ச் பண்ணி 3வது இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கேபிளில் பார்த்தீங்கன்னா இ கடைசி வேர்டாக இருக்குது. இப்போ இந்த கோடில் கடைசி வேர்டாக இருக்குது ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் வந்து ஈக்கு வரும். அடுத்தது பார்க்லெட்டில் எல் வந்து கடைசியிலேருந்து 3வது வேர்டா, அதே இப்போ இதுலேருந்து கடைசி 3வது வேர்டு பார்த்தீங்கன்னா 7. ஸோ ஸ்லாஷ் 7ல் ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான். இது மாதிரி தான் அது ஆன்சர் சூஸ் பண்ணணும். இதில் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அடுத்தது ஆருக்கு பார்த்தீங்கன்னா இதில் 3வது இருக்குது. ஸோ 3வது இருக்கிறது 9. அடுத்ததுக்கு வந்தது ஏக்கு வந்து 5, சியில் 2வது இருக்குது. அப்போ இதில் பார்க்கும்போது ஏக்கு வந்து 5. அடுத்தது பி இதில் முதல் லெட்டராக இருக்குது. அப்போ இதில் முதல் லெட்டராக இருக்குது 8. இந்த மாதிரி ஃபுல்லாக போகணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸை பார்த்து போடுங்க. சால்வ் ஆனோடனே இமீடியட் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். அடுத்த கொஸ்டினில் பட்டர் அப்படின்னா சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ மைண்டுக்கு ஒரு கோடு, அடுத்தது ஆயிலுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆல்ஃபபெட் பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சாலும் சரி இதை டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஆர்னா இங்கே 18க்கு 18 அப்படியே வந்திருக்கு. பினா 2க்கு அப்படியே வந்திருக்கு. யூனா 21க்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ அதோட பொசிஷன் வேல்யூ அப்படியே எழுதியிருக்காங்க. இப்போ ஆயில்னா 15, ஓனா 9, எல்லுனா 12. இங்கே ஆப்ஷன் இருக்கு. அவ்வளோதான். ஆல்ஃபபெட்ஸோட பொசிஷன் வேல்யூ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ரிக்ஸோட ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இருந்தால் தான் அனலாகி, கோடிங் அண்ட் டிகோடிங், அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது 3த்தையுமே ஷார்ட் டைமில் சால்வ் பண்ண முடியும். பொசிஷன் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பொசிஷன் வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பார்த்த உடனே கொஸ்டின்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸில் 6 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக ஒரு ரீசனிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ செர்ரி அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 25. ஸோ 25 வந்து இங்கே 50 ஆயிருக்கு. அதே மாதிரி சி வந்து 3ங்கிறது இங்கே 6 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பொசிஷன் வேல்யூ இன்ட்டு 2 போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போது சி வந்து 3 × 2 போட்டால் 6, H 8 × 2 போட்டால் 16, E 5 × 2 போட்டால் 10. ஸோ அது மாதிரி × 2 போட்டிருக்காங்க. இப்போ கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா Gக்கு 7, × 2 போட்டால் 17. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் இதில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் இதுலேயும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு வந்து 12 12 × 2 24 24ல் 2 இருக்குது. இப்போ கடைசி லெட்டர் பார்த்தீங்கன்னா இதில் 18 இருக்குது, இதில் 16 இருக்குது. இப்போ ஐக்கு வந்து 9 × 2 போட்டால் 18. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதில் ஃபாலோ இருக்க பேட்டர்ன் ஆல்ஃபபெட் பொசிஷன் வேல்யூ இன்ட்டு 2. எப்போவுமே இந்த கோட் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு வந்து லுக் அவுட் பண்ணிக்காங்க. இப்போ பெயிண்ட் அப்படின்னா 8 3 5 2 7 போட்டிருக்காங்க. இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக் வேல்யூ வந்து யூஸ் பண்ணலை. பீனா 8, ஏனா 3, ஐனா 5 அண்ட் என்னன்னா 2 அண்டு டீனா 7. ஸோ டேரெக்டாக அதில் 5 லிட்டர் இருக்குது, இதில் 5 லிட்டர் கொடுத்துட்டாங்கனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ பெயிண்ட்டு ஸ்கோர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரீசெண்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரீசெண்ட்டுங்கிற வார்த்தை இந்த 2 வார்த்தையை வச்சு மேக் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இந்த மாதிரி டேரக்ட் கோட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டில் ஆரம்பிக்கும் போது ஆறுக்கு பார்த்தீங்கன்னா 6 இங்கே இருக்குது, 6 வந்து ஸோ 6ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் 6ல் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. இதில் 2வது டிஜிட் வந்து 4 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ அதை செக் பண்ணலாம். ஈக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈ வந்து இதில் கடைசி லெட்டர், அப்போ அந்த கோடில் கடைசியில் இருக்கிறது 1. ஸோ இதான் ஆன்சர். உங்களுக்கு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா போதும், ஆப்ஷன்ஸை வச்சு டக்குன்னு நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது தான் அதில் இருக்குது. அடுத்த கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடட் லாங்குவேஜ் ஆர்கிடெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நம்பர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்கிடெக்ட்டுக்கான பொசிஷன் வேல்யூ அப்படி எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் கிளஸ்டர் அப்படி எடுத்து எழுதினா கூட நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 20 5 10. ஆக்சுவலாக எழுதும்போது நம்மளால் +2 சொல்ல முடியும். +2 இங்கே ஒரு +2 +2 +2 +2 20லேருந்து +2 22 வருது. 5லேருந்து +2 7, 3லேருந்து +2 5, 20லேருந்து +2 22. ஸோ மேனேஜருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. மேனேஜரில் எம்முக்கு 13, +2 போட்டிங்கன்னா 15. இந்த 2 ஆப்ஷன் தான் 15ல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா A2 +2 போட்டால் 3, என் வந்து 14, +2 போட்டால் 16. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதில் ஃபாலோ இருக்க பேட்டர்ன் என்னென்னா பொசிஷன் வேல்யூ +2. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏஸ் அப்படிங்கிறது வந்து 35, ஏஜ்டு 91. அப்போ கேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நம்பர் வந்தாலே பொசிஷன் வேல்யூ தான். ஸோ 1 3 5 இதை கூட்டினோம்னா 9 வரும். அதுலேருந்து 35 எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மேபி × 4 -1 போட்டால் 36 -1 வரும். 35 இருக்கலாம். இதே பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். அதே பேட்டர்ன் வந்து இதில் ஃபாலோ ஆகலை. பார்த்திங்க அப்படின்னா 1 7 5 9 4 கூட்டினோம் அப்படின்னா 17 வருது. 17 × 4 68 -1 67 தான் வருது. ஸோ இந்த பேட்டர்னில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ கூட்டினோம் அப்படின்னா 35 வருது. ஸோ இதான் அதில் இருக்க பேட்டர்ன். அப்போ கேர் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ ஆகுதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏக்கு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஜிக்கு வந்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ஈக்கு வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, டிக்கு ஸ்கொயர் பண்ணால் 16. கூட்டினா அப்படின்னா 75 91. ஸோ சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இப்போ கேரி கண்டுபிடிக்கணும். சிக்கு 3 9, ஏக்கு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 18 ஸ்கொயர் பண்ணால் 324. அடுத்தது இ ஸ்கொயர் பண்ணால் 25. யூனிட் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 5 4 9 10 19. 9ல் முடிகிறது ஒன்று தான் சார். அவ்வளோதான். இதில் ஃபாலோ இருக்க பேட்டர்ன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பொசிஷன் வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினில் கோட் லாங்குவேஜில் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து HPCKGன்னு இருக்குது. பீச் அப்படிங்கிறது ராக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ ப்ரூம் என்னென்னு வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போது டேரக்ட் கோடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ட்ரிக் சொன்னேன். இப்போ இதில் ப்ரூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஃப்ரேம் அப்புறமா பீச்சை வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஆல்ஃபபெட் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச் போயிருக்கு. அப்போ +2 FGH +2. இப்போ அது இதுலேயே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தா P 16 R 18. ஸோ +2 ஃபாலோ ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா R 18 இதில் இங்கேருந்து பார்க்கும்போது P 16 -2 ஆயிருக்கு. ஸோ +2 -2 வந்தாலே இதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். +2 -2 +2 -2 போகும். அடுத்தது A இதில் பார்த்திங்கன்னா C +2. இதில் பார்த்திங்கன்னா A இதில் C +2. ஸோ பேட்டர்னு தான் +2 -2 +2 -2ன்னு அப்படியே லீனியராக சேஞ்ச் ஆகுது. இப்போ ப்ரூமில் Bயோட +2 என்ன வரும்? D வரும். அடுத்து ஆரோட -2 P வரும். ஸோ D Pன்னு ஸ்டார்ட் ஆகிறது இந்த இருக்கு. அவ்வளோதான். முதல் 2 நம்ம செக் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடிச்சு. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா IRZHS அப்படிங்கிற ஒரு கோடோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஸ்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்த்துக்கு எடுத்து எழுதுறோம் அப்படின்னா 23, ஓக்கு 15, ஆருக்கு 18, டிக்கு 20, ஹச்சுக்கு 8. ஸோ கீழே எழுதும்போது 19, ஆருக்கு வந்து 18, எண்ணுக்கு 14, டபிள்யூக்கு 23 அண்டு டிக்கு 4. ஸோ 23லேருந்து பார்த்திங்க அப்படின்னா -4, 15லேருந்து 18 ஆகுதுன்னா +3, 18லேருந்து 14 ஆகுதுன்னா -4. ஸோ எப்படி போகுதுன்னா இதே டைரெக்ஷனில் -4 +3 -4 +3ன்னு மாறி ஆல்டர்னேட்டாக போகுது. ஸோ இதுலேயும் அதே ஃபார்மேட் வருதான்னு பார்த்தா M13 -4 பண்ணோம் அப்படின்னா 9 வரணும். ஸோ ஐயில் ஆரம்பிக்குது. அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறதுக்கு L12
12லேருந்து 8 -4 கரெக்டாக வருது. ஏன்னா -4 + 3 -4 + 3 கடைசியில் -4 பண்ணுவோம். 12லேருந்து -4 8. ஸோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இதில் இருக்க பேட்டர்ன் அதுதான். -4 + 3ன்னு அல்டர்னேட்டாக பொசிஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ கோஸ்ட்டுக்கு அது மாதிரி செக் பண்ணும்போது சி வந்து 3 -4 போட்டோம் அப்படின்னா ஒய் வந்துடும். ஸோ 2 1 அடுத்து 26 போட்டு 25. ஸோ ஒய் வந்துடும். ஒய்க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது செக் பண்ணும்போது +3 ஓ வந்து 15 +3 போட்டால் 18. 18னா ரேட் கண்டென்ட் ஆர். ஸோ ஆர் இங்கே இருக்குது. இது ஆன்சர். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் லாங்குவேஜில் பிஓஐ அப்படிங்கிறத இந்த மாதிரி ஏசிஎன் பிஎக்ஸ்இசட்னு சொல்லியிருக்காங்க. கோடில் 3 இங்கே தான் இருக்குது, 3 வேர்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 வேர்டு இருக்குது. அதே மாதிரி டாய் சன் பிஎக்ஸ்இசட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாய்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாய்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி இருக்க வேர்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வெளியே பண்ணியிருக்காங்க ஏசி. இப்போ ஓக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா என் வரும், ஓக்கு அப்புறம் பி வரும், ஒய்க்கு முன்னாடி என்ன எக்ஸ் வரும், இசட்டுக்கு அப்புறம் இசட் வரும். ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் வரும், ஒய்க்கு அப்புறம் இசட் வரும். ஸோ டீக்கு முன்னாடி எஸ், டீக்கு அப்புறம் யூ. ஸோ சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ ஜாய்க்கு கண்டுபிடிக்கும் போது ஜாக்குனா 10, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 9, ஐயில் ஆரம்பிக்கிற ஒரு ஆன்சர் தான் வரணும். இது 2 ஐயில் வருது. இப்போ அடுத்து 2வது வார்த்தை செக் பண்ணணும். கடைசிக்கு போயிடலாம். ஒய். ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்னா இசட் தான் வரும். ஸோ இதில் தான் இசட் வந்திருக்கு. ஸோ இதான் ஆன்சர். இதில் இந்த கோடிங் கொஸ்டினில் ரொட்டீன் அப்படிங்கிறது UORTENI அப்படின்னு சொல்லி கோடாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டீன்கிற வார்த்தை அப்படியே இதில் வந்திருக்கு. ஸோ மேபி இந்த ரொட்டீன்கிற வார்த்தையை எடுத்து எழுதிட்டு அதோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம். முதல்ல இருக்க ஆர் வந்து கடைசிக்கு போயிருக்கலாம், 2வது இருக்க யூ வந்து ஃபஸ்ட்டாக வந்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் அதுக்குள்ளே ஃபாலோ ஆகிருக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3வது இருக்க யூ ஃபஸ்ட்டு வந்துருச்சு, முதல்ல இருக்க ஆர் 3வது போயிடுச்சு. இந்த ஓ அப்படியே இருக்குது. அதே மாதிரி என் அப்படியே இருக்குது. இ கடைசியிலேருந்து லாஸ்ட் தேர்டுக்கு வந்துருச்சு. 3வது இருக்க இந்த ஐ வந்து கடைசிக்கு போயிடுச்சு. ஸோ இந்த 3 வார்த்தை வந்து லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. நடுவில் இருக்க டி அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி பேங்கிங்கில் செக் பண்ணணும். இல்லைனா செகண்டில் வந்து ஒன் டைம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ பேங்கிங்கில் செக் பண்ணிங்க அப்படின்னா கே அப்படியே இருக்கும். கே அப்படியே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தான். ஸோ இப்போ BAN இது மாறினா என்ன ஆகும் அப்படின்னா NABன்னு மாறுமா? NABன்னு இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ இதான் ஆன்சர். இது இல்லை. இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். RRB NTPC ஸ்டேஜ் 2ல் கேட்டது. BYTEW அப்படிங்கிறது வந்து YWTEB அப்படிங்கிற ஒரு கோடாக இருக்குது. அதே லாஜிக்கில் இது மாதிரி கோடாக இருக்குது. இப்போ இதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடில் YWTEB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே இருக்குது. இதை உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியலனாலும் ஜஸ்ட் நீங்கள் எடுத்து எழுதலாம். பினா 2, ஒய்னா 25, டீனா 20, ஈனா 5, டபிள்யூனா 23. இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒய் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ 25, 23, 20, அடுத்தது 5, 2. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது தெரியுது 2, 5, 20, 23, 25ன்னு இப்படி அசெண்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இது ஆக்சுவலாக அனலாகிலே இதே மாதிரி ஒரு டைப் பார்த்துருக்கோம். இப்போது அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே QMFCA அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம செக் பண்ணும்போது TIL DWவில் செக் பண்ணும்போது டி கடைசியில் வரும், W ஃபஸ்ட்டில் வரும். ஸோ W ஃபஸ்ட்டில் டி கடைசியில் இது 2 தான் இருக்குது. டிக்கு அப்புறம் அடுத்த பெரிய லெட்டர் வந்து ஐ தான். இதில் வந்து டி வந்துருக்கிறதுனால இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர். ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதும்போது DILTW அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா அபிமன்யு அப்படிங்கிறத ஒரு லெட்டர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது கரும்புத்ரா அப்படிங்கிறது என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஓப்பனாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தோன்னா ஏ வந்து கிராஸ் ஆயிடுச்சு, பி இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ஒய் இங்கே போயிடுச்சு, யூ இங்கே வந்துருச்சு. ஸோ முதல் 2 லெட்டரும் கடைசியில் 2 லெட்டரும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மற்ற லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. +1 இது +1 MN. மற்ற லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. NOABMN சொல்லி +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரும்புத்ராவில் KAவும் RAவும் இன்டர்சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும்னா AKல ஆன்சர் ஆரம்பிக்கும், முடியும் போது ARல முடியும். ஆப்ஷனை செக் பண்ணோம் அப்படின்னா AR AK இதுதான் ஆன்சர். மற்ற எதுவுமே நம்ம போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்கே AK இங்கே AR இருக்கிறதுனால இது ஆன்சர். இந்த கொஷனில் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லெட்டர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட் அப்படிங்கிறது OFC அப்படிங்கிற ஒரு லெட்டர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் இருக்குது, இங்கே 2 T இருக்குது, இங்கே இருக்க ஏ வந்து இதில் B ஆயிருக்கு. ஸோ போட்டு பார்க்கும்போது ASS அப்படிங்கிறது வந்து TTB ஆயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்கலாம்னா +1 +1 +1 இந்த மாதிரி கிராஸ் ஆகிருக்கலாம். இதே பேட்டர்ன் இதுலேயும் வருதான் செக் பண்ணோம் அப்படின்னா BEN +1னா O ஆகிடும். EFோட ஈயோட +1, இது என்னோட +1 O, ஈயோட +1 வந்து F, பியோட +1 C, OFCன்னு வருது. ஸோ தான் பேட்டர்ன். இப்போ CABக்கு அதே மாதிரி செக் பண்ணும்போது பியோட +1 Cயில் ஆரம்பிக்கணும், 3 இது Cயில் ஆரம்பிக்குது. அப்புறம் ஏவோட +1 B, அப்புறம் சியோட +1 D, 3த்துலேயுமே அதே தான் இருக்குது. ஸோ அடுத்ததை ஃபர்தராக செக் பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா யூ வந்து இதில் யூவாகவே தான் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க ஐ வந்து ஐயாவே தான் இருக்கும். ஐயா இருக்கிறது 2 தான், மீது இது 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன்.
ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் தான் பின்னாடி வந்திருக்கு. ஆரோட +1 பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ எஃபோட +1 வந்து ஜி, இதில் ஜி இருக்குது. அதே மாதிரி என்னோட +1 வந்து 14 +1 போட்டால் 15, 15னா ஓங்கிறப்போ இது ஆன்சர். ஸோ இதில் ஃபாலோ ஆயிருக்க பேட்டர்ன் இதுதான். இந்த மாதிரி கிராஸில் +1 +1 +1 மொதல் 3 டிஜிட்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்த டிஜிட் காமனாக அப்படி 0 ஆயிடுச்சு. அடுத்த 3 டிஜிட்டில் +1 ரைஸ் ஆயிருக்கு. இந்த கொஸ்டினில் ஜூபிட்டர் அப்படிங்கிறத ஒரு லெட்டர் கிளஸ்டரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யுரேனஸ் அப்படிங்கிறத ஒரு லெட்டர் கிளஸ்டரோட கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லாஜிக்காக வரது இந்த மாதிரி எர்த்துக்கு என்ன லாஜிக்கில் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம ஜூபிட்டரோட பொசிஷன் வேல்யூ கொடுத்துருக்க கோடோட பொசிஷன் வேல்யூ எடுத்து எழுதிட்டோம்னாலே 10லேருந்து 11னா +1, 21லேருந்து 19னா -2, 16லேருந்து 19னா +3, அடுத்தது -4, 20 to 25 +5, 5லேருந்து 25 போகுது அப்படின்னா மைனஸ் தான். ஏன்னா இப்போ பாருங்கள் +, மைனஸ் வருது. ஸோ இங்கே -6, 5லேருந்து -6 பண்ணோம் அப்படின்னா பின்னாடி போகும்போது நமக்கு y வரும் 25, +7 அப்படின்னா 25. இதே பேட்டர்ன் யுரேனஸ்லேயும் ஃபாலோ ஆகுதா? u வந்து 21 +1 போட்டோம் அப்படின்னா 22 நமக்கு வீல ஆரம்பிக்குது. ஸோ கடைசியாக பார்க்கும்போது எஸ் வந்து 19, அங்கேருந்து -6 போடும்போது 13. ஸோ ஃபாலோ ஆகுது. ஸோ நான் எர்த்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ எர்த்துக்கு ஈக்கு 5 +1 போட்டால் 6, எல்லாத்துலேயுமே 6 வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏ -2 போட்டோம் அப்படின்னா ஒய், இது 3லேயும் ஒய் வருது. அடுத்தது 6 +2 போட்டோம் அப்படின்னா 21, 21னா u வரணும். ஸோ இது இல்லை, இது 2ல் தான். அடுத்தது டீக்கு -4 போட்டோம் அப்படின்னா டீனா 20, -4 போட்டால் 16, 16னா பி இங்கே இருக்குது. ஸோ இதுவும் இல்லை, இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக குரூப் டியில் கேட்குற ரீசனிங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின். ஏன்னா நோட் புக் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரோட கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ணுக்கு பக்கத்தில் 6 இருக்கிறதுனால அது பொசிஷன் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கும்போது டான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டான்கிற வார்த்தை நோட் புக் ஷர்ட்லேருந்து அதனால் மேக் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக அதுக்கான கோடை அதில் கொடுத்துட்டாங்க. டான் அதில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டீக்கு வேணும் அப்படின்னா நோட் புக்கில் டி 3ஆக இருக்குது. இப்போ இந்த கோடில் 3ஆக ஜி இருக்குது. ஆன்சர் ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்தது ஓக்கு வேணும். ஓ பார்த்திங்க அப்படின்னா கேக்கு கடைசியில் இங்கே செகண்ட் லாஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இ. ஸோ ஜிஇயில் ஆன்சர் வருது. இதுவும் அடுத்தது ஆர் பார்த்திங்க அப்படின்னா இதில் முதல் லெட்டர் இங்கே இருக்குது. ஆர் பார்த்திங்க அப்படின்னா இதில் கடைசி செகண்ட் லாஸ்ட், இதில் பார்க்கும்போது பி. ஸோ ஆன்சர் வந்து ஜிஇ பியில் வருது. அடுத்தது என் பார்த்திங்க அப்படின்னா நோட் புக்கில் ஃபஸ்ட் லெட்டர், இங்கே ஆர் வருது. ஸோ ஜிஇபிஆர் இருக்கிறது இது ஒன்று தான். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஒரு லெட்டரோட கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா 16, 11 இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா -5 செக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அது ஆப்போசிட்டாக வரும்னு செக் பண்ணுவோம். ஏன்னா சமேஷன் பண்ணும்போது 27 வருது. ஸோ ஆனால் இதுக்கு கூட்டும்போது நமக்கு 32 போயிடுது. ஸோ இது ஆப்போசிட் வேல்யூ கிடையாது. ஆனால் இதுக்கு கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா 27 வருது. அதே மாதிரி இதுக்கு கூட்டும்போது 27 வருது. அதே மாதிரி இதுக்கு கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 27 வருது. ஸோ அல்டர்னேட் பிளேசஸில் ஆப்போசிட் வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிளேசஸில் +2 வேல்யூ ரைஸ் ஆயிருக்கு. இதுதான் இதில் பேட்டர்ன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் போட்டு பார்க்கும்போது. இப்போ நீங்கள் அதில் நேஷனலுக்கு எடுத்து எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆப்போசிட் எம், எல்லாத்துலேயுமே எம் வருது. ஏலேருந்து +2 பண்ணோம்னா சி, எல்லாத்துலேயுமே சி வருது. இப்போ கடைசி லெட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் பிளேசஸில் வந்து ஆப்போசிட்டு, ஈவன் பிளேசஸில் +2 போடுறோம். ஸோ இப்போ கடைசியில் எல் அப்படிங்கிறது 8வது லெட்டர். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா +2 போடுவோம். LMN. ஸோ ஆன்சர் வந்து எண்ணில் தான் முடியுது. நம்ம முதல் 2 வேர்டு செக் பண்ணியாச்சு. இப்போ 3வது வேர்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஜியா கேவா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். 3வது வேர்டு அப்படிங்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் வரணும். 3வது வேர்டு அப்படிங்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் வரணும். T20 அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஜி. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான், சி வேலை. ஸோ இதில் கொடுத்துருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஆட் பிளேசஸில் ஆப்போசிட்டு, ஈவன் பிளேசஸில் +2 ரைஸ் ஆயிருக்கு பொசிஷன் வேல்யூ. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் NTPCயில் கேட்டிருக்காங்க. இது கோடிங் டிகோடிங்கில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா லைஃப் இஸ் குட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கோடிங்காக இந்த மாதிரி CIP, CIV, CIN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லவ் இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு CIP, CINER அப்படிங்கிறது வந்து கோடு. ஸோ இதுலேருந்து லவ்ங்கிற வார்த்தைக்கான கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின். பட் ஆனால் ட்ரிக்காக யோசிச்சு போட்டோம் அப்படின்னா டைம் சேவ் பண்ணி ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி கொஸ்டினில் 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்க காமனான வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் இஸ் குட், இதில் வந்து லவ் இஸ் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் காமனான வேர்டு பார்த்திங்க அப்படின்னா லைஃப் இஸ், இங்கே லைஃப் இஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற அந்த வேர்டு நான் லைஃப் இஸ். இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது லவ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லவ் வந்து தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 கோட்லேயும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா CIP, CIN. இப்போ இதுக்கு லைஃப் இஸ் அப்படிங்கிறதுக்கான கோடு வந்து CIP, CIN. நமக்கு தேவை லவ்.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த சிஐபி சிஐஎனை தூக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது இந்த இஆர். ஸோ ஆன்சர் வந்து லவ்வுக்கான கோடு வந்து இஆர். இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா யூஆர் மை வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கோடு, மை ஹோம் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கோடு, ஷி வாஸ் மை கேர்ள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கோடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ல்டு. ஸோ இப்போ வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தை எதெல்லாம் வந்திருக்குன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் 2வது ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கு. யூ ஆர் மை வேர்ல்டு, மை ஹோம் வேர்ல்டு. ஸோ முதல் 2 சென்டென்ஸ்லேயும் காமனாக இருக்கிறது வந்து மை வேர்ல்டு. அதே மாதிரி கோடில் காமனாக இருக்கிறது காய்ப்போ. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மை வேர்ல்டு அப்படிங்கிறது காய்ப்போ அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வேர்ல்டுக்கு எது வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ 3வது சென்டென்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஷி வாஸ் மை கேர்ள். இதில் பார்த்திங்க அப்படின்னா மை மட்டும்தான் முதல் சென்டென்ஸோட இல்லை 2வது சென்டென்ஸோட மேட்ச் ஆகி காமனாக வரும். ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்க கோடில் பார்த்தீங்கன்னா காய் மட்டும் இருக்குது. ஸோ காய் அப்படிங்கிறது வந்து மைக்கான கோடு. மைக்கான கோடு காய்னா வேர்ல்டுக்கான கோடு போ ஆன்சரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 3 சென்டென்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி எது கோடு அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். சேம் பேட்டர்னில் ஆனால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பிடியூஜி அப்படிங்கிறது கோடு, ரைப் அப்படிங்கிறதுக்கு எஸ்கியூடிஜே அப்படிங்கிறது கோட், லவ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூஎஃப்எம் அப்படிங்கிறது கோட். அப்போ டேபிளுக்கு யூபிசிஎஃப்எம் அப்படிங்கிறது கோட். வாட்ஸ் இஸ் த கோட் ஃபார் இ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. 4த்தையும் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. எதெல்லாம் வருதோ அதை சால்வ் பண்ணாலே போதும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைப்புக்கும் இ வருது, லவ்வுக்கும் இ வருது. இது 2த்துலேயும் காமனாக இருக்க அந்த ஒரே வார்த்தை வந்து இ தான். ஸோ நமக்கு ஆன்சரில் கேட்டிருக்கிறது இ தான். அப்படிங்கும்போது இது 2த்துக்கான கோடை மேட்ச் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ரைப்புக்கான கோடு வந்து எஸ்கியூஎஃப்ஜே, லவ்வுக்கான கோடு பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூஎஃப்எம். ஸோ காமனாக இருக்கிறது எஃப் தான். ஸோ ஆன்சர் வந்து எஃப் தான். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். எந்தெந்த வேர்ட்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுல எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. 4 வேர்டு இருக்குது, 4த்தையும் உட்காந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ ஸ்மார்ட்டாக எது மேட்ச் ஆகுது, எது காமனாக இருக்க வேர்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால லவ்வையும் ரைப்பையும் சூஸ் பண்ணணும். இதே இப்போ நமக்கு டி வேணும் அப்படின்னா டேபிளையும் ஃபாஸ்ட்டையும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஎஸ் கிடைக்கும், சாரி டிஏ இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் டிஏ இருக்கும். அந்த 2ல் ஆப்ஷனில் எது இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம சூஸ் பண்ணலாம். நம்பரை நல்லாகி மாதிரி இதுலேயும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கோடிங்கில். இப்போ 67 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1764 கோடாக இருக்குது. இப்போ 93 729 கோடாக இருக்குது அப்படின்னா 77 74 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது கிளியராக தெரியுது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு. அதே மாதிரி 729 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இதை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா மீதி 3மே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. பட் ஆனால் இதில் எப்படி வந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா 1764 அப்படிங்கிறது வந்து 42ஓட ஸ்கொயர். 1 to 50 ஸ்கொயர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வந்தது அப்படின்னா இதை டேரக்டாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இல்லை அப்படின்னா 1764 எப்படி வந்ததுங்கிறதே நமக்கு புரியாது. அதே மாதிரி 729 பார்த்திங்க அப்படின்னா 27ஓட ஸ்கொயராக இருக்கும். ஸோ 27 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 3 27. அதே மாதிரி 42ஓட ஸ்கொயர் தான் இதுங்கிறப்ப 42 எப்படி வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 6 7 42. ஸோ இப்போ இந்த 74 என்ன ஆகும் அப்படின்னா 7 28. 28ஓட ஸ்கொயர் உங்களால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் 28 × 28 தான் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 8 64 4ல் முடியுது ஆன்சர். இதுதான் ஆன்சர். இது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் மட்டும் கேட்குற ஒரு ஸ்பெஷல் டைப்பான கொஸ்டின். போன வருஷம் குரூப்பில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு இதான் கோட்ஸு சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் ஒரு கொடுத்துருக்காங்க $3 $7 6 8 அப்படின்னா என்னென்னு. இந்த மாதிரி கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருவாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான கோடை இதோட மேட்ச் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ 3 அப்படின்னா 3க்கு நேரம் எனக்கு பார்த்தீங்கன்னா W இருக்குது, டாலர் சைனுக்கு ஆப்போசிட்டாக எஃப் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதும்போது நம்ம வரிசையாக எடுத்து எழுதிடுவோம். பட் ஆனால் இதில் சில சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸை இந்த லெட்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆனிச்சு அப்படின்னா அந்த பொசிஷன்ஸில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ கொஸ்டினை கொடுத்தது நம்ம அப்படி எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் an odd number, லாஸ்ட் எலமெண்ட் இஸ் ஆல்சோ an odd number அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வில் பி P அண்ட் த லாஸ்ட் எலமெண்ட் வில் பி K. இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா முதல் எலமெண்ட் ஆட் நம்பராக இருக்குது, கடைசி எலமெண்ட் ஆட் நம்பராக இல்லை. அப்படி ஆட் நம்பராக இருக்கும் பட்சத்தில் வேறு ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3க்கு இங்கே என்ன கோடு அப்படின்னா W. ஸோ இங்கே ஆன்சரில் நம்ம டபிள்யூன்னு எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த W அடிச்சுட்டு கேன்னு போடணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கேல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏன்னா கடைசி நம்பர் 8 ஆட் நம்பர் கிடையாது. இஃப் த லாஸ்ட் 2 elements ஆர் நம்பர்ஸ் த கோட் ஃபார் தீஸ் 2 ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். ஸோ இப்போ கடைசி 2 நம்பர் வந்து நம்பர் தான். இதுக்கு 6க்கும் 8க்கும் என்ன கோடு அப்படின்னா 6க்கு G 8க்கு Y. இந்த டேபிளை பார்த்து நம்ம எழுதணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சரில் வந்து YG அப்படின்னு இருக்கும். YG அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ 3க்கு W தான், நிறைய ஆப்ஷன் இருக்குது, டேரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ 3வது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த ஃபஸ்ட் 2 elements ஆர் சிம்பிள்ஸ் போத் ஆஃப் திஸ் எலமெண்ட்ஸ் வில் பி கோடட் அஸ் U. முதல் 2மே சிம்பிளாக இல்லை, 2வது மட்டும் தான் சிம்பிள். ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ அப்போ டாலர் சைனுக்கு என்ன வருமோ டேரெக்டாக அதே எழுதிக்கலாம். டாலர் சைனுக்கு F வரும், WF YGயில் முடியுதா? இப்போ இது ஆன்சர். இது இல்லை.
இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன். கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான கோட்ஸ் இதில் இருக்கும். இப்போ வந்து 3, $, 7, %, 6, 8ன்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கான கோட்ஸ் இங்கே இருக்குது. இந்த கோட்ஸை எடுத்து எழுதும்போது இதில் 6 டிஜிட் இருக்குன்னா 6 டிஜிட்டுக்கு நம்ம கோட்ஸ் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா நம்ம எழுதுனதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸை ஒன்று ஒன்றா படிங்க. எந்தெந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரூத் ஆர் டேர் விளாட்ற கேம் விளாட்ற மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதை டேர் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சரில் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். இப்போ 3 சிம்பிள் தான், சாரி டாலர் சிம்பிள், 3 வந்து சிம்பிள் கிடையாது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ், 6 நம்பர் 8 நம்பர், ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் கொடுத்துருக்க டேர் என்ன அப்படின்னா இதோட கோடு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ 6க்கான கோடு வந்து G, 8க்கான கோடு வந்து Y. இன்டர்சேஞ்ச் பண்ணால் YG அப்படின்னு சொல்லி போட்டுக்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் பார்ப்போம். இந்த கொஷனில் %94/2ன்னு ஒரு கோட் கொடுத்துட்டாங்க. அதை இந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர் கோடில் நான் மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 2 கண்டிஷனில் எது சேஞ்ச் ஆகுதோ, இந்த கண்டிஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுவேன், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் போத் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட்ஸ் ஆர் ஈவன் நம்பர். ஃபஸ்ட்டு ஃபோர்த் ரெண்டுமே சிம்பிள், ஸோ அது ஈவன் நம்பர் கிடையாது, இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். செகண்ட் தேர்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ த தேர்ட் எலமெண்ட் இஸ் டு பி கோடட் அஸ் த கோட் ஃபார் த செகண்ட் எலமெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செகண்ட் எலமெண்ட் என்ன கோட் வருமோ அதான் தேர்ட் எலமெண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 9க்கான கோடு Z அப்படின்னா 4க்கான கோடும் Z தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ எழுதும்போது MZZKP அப்படின்னு எழுதுவோம். இப்போ இது ஆன்சரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா MZZKP ஆன்சரில் இருக்குது. சிம்பிள். இது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி சொல்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 9, 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டுக்கான கோடு என்னவோ அதுதான் தேர்ட் எலமெண்ட்டுக்கான கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 9க்கான கோடு Z, ஸோ Z போட்டுக்கிட்டோம். தேர்ட் எலமெண்ட்டுக்கும் அதே கோடு தானே, திருப்பி Z போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டிஷனாக பாருங்கள். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த கோட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். அவ்வளோ. இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், ஆனால் இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மாதிரி வரும்போது கண்டிப்பாக இதில் நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற கேண்டிடேட்ஸை விட லீடில் இருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பிளேட் 45, ப்ளீக் வந்து 13. இதே மாதிரி நிறைய சம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஹோம்ஒர்க் 2. ஸோ கமெண்ட் பண்ணும்போது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பேட்டர்ன் அப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து RRB NTPC CPT 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் அதில் ஃபாலோ இருக்குது. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க். இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது எத்தனை பேரால் கண்டுபிடிக்க முடியுதுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக எக்ஸாமில் டைம் கன்சியூம் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சம் தான். நம்ம ஏதோ பேட்டர்லாம் யோசிப்போம், ஆனால் பார்த்தா கடைசியில் ரொம்ப சிம்பிளாக ஒரு அது பேட்டர்ன் அதுக்குள்ளே இருக்கும். அது அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை, தப்பாக மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரீசனிங் டோஸ் 4ல் கிளாசிஃபிகேஷன் பார்ட் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷனில் கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு 20-30 எக்ஸாம்பிள்ஸோட அந்த சாப்டர் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்டே கனெக்ட் வித் என்டெவர்ஸ். நன்றி.